Hello friends, welcome to Perfect Tuition Center YouTube channel. நம்ம அடுத்தடுத்து இலக்கண டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனையும் பெயர். ஸோ அந்த டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ச்சொல் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 இது படிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா பகுப்பத உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 உறுப்புகள்ல இந்த பகுதி தான் எனக்கு என்னவா வரும் அப்படின்னா வேர்ச்சொல்லா வரும். இந்த பகுப்பத உறுப்புகள் 6ல இந்த பகுதி தான் என்ன அப்படின்னா வேர்ச்சொல்லா வரும். என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தார் அப்படின்றது ஒரு வினைச்சொல். பார்த்தார் அப்படின்றது ஒரு வினைச்சொல். இதோட வேர்ச்சொல்ல இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆர் அப்படின்னு சொல்லி பிரிப்போமா. இது எனக்கு விகுதி, இது பகுதி, இது சந்தி, சந்தி, இந்த எனக்கு இடைநிலை. இந்த இடைநிலை எனக்கு காலத்தை காட்டும். சோ இத வச்சு நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம்னா, இது பார்த்தார் கடந்த காலம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சோ இது விகுதின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த சொல்லுல இருக்கக்கூடிய வேர்ச்சொல் எனக்கு என்ன அப்படின்னா பார் அப்படின்றது எனக்கு வேர்ச்சொல். பார் அப்படின்றது எனக்கு வேர்ச்சொல். அது ஒரு வினைச்சொல்ல நம்ம கட்டளையிடக்கூடிய சொற்கள் மாதிரி இருக்கக்கூடியது எனக்கு வேர்ச்சொல்லா அமையும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, வேர்ச்சொல் முடிஞ்சிச்சா, நமக்கு இலக்கண முறைப்படி அது டெப்தா இருக்கும். நம்ம இதை ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வினைமுற்று. முதல்ல வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வினைச்சொல் அப்படின்னா செயலை குறிக்கக்கூடிய சொல். இப்போ இங்கிலீஷ்ல நம்ம படிச்சிருப்போம் verb அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ ஒன்லைன் இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, verb is action word அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது மாதிரி தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னா செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். இப்போ இதுலதான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா வினைமுற்று, அப்புறம் எச்சம், வினையாளனையும் பெயர். வினைமுற்று, எச்சம், வினையாளனையும் பெயர். சோ 3. இப்போ வினைமுற்று அப்படின்னா முற்று பெற்ற வினை. எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்த்தான் வினைமுற்றுல நம்ம திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எழுதினாள் அல்லது எழுதுகிறாள், இந்த மாதிரியான வினை சொற்கள் எனக்கு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வினைமுற்றுலயே எனக்கு 2 வகை இருக்கு. வினைமுற்றுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துலயுமே எனக்கு 2 வகை இருக்கு. எனக்கு 2 வகை இருக்கு. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று.
இது ஒரு 6 விஷயங்களை தெளிவா காட்டும். இது குறிப்பிடக்கூடிய ஒரு 6 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ண மட்டும் காட்டும். ஏதாவது ஒண்ணு. அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னா, செய்பவர், செய்பொருள், நிலம், கருவி, காலம், செயல். என்னென்ன? செய்பவர், செய்பொருள், நிலம், கருவி, காலம், செயல். இது ஒரு 6 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா, பொருள், குணம், சினை, அப்புறம் காலம், பொருள், குணம், சினை, காலம், பண்பு, தொழில். இப்ப இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கும். இப்போ எழுதினால், எழுதினால் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ எழுதுறாங்க. இதுல செய்பவர் யாரா இருக்கலாம் அப்படின்னா, யார் எழுதலாம்? ஆசிரியர் எழுதலாம், மாணவி அல்லது மாணவர், இங்க இது பெண்பால் இருக்கனால மாணவி எழுதலாம், பத்திரிகையாளர் கூட எழுதலாம், யாரு வேணா எழுதலாம் இல்லையா? இப்போ எழுதினா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மாணவி அப்படின்னு எடுத்துக்கலாம். செய்பொருள் என்ன எழுதுறாங்க? என்ன, ஒரு உரைநடையா இருக்கலாம், ஒரு கட்டுரையா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல கட்டுரைன்னு எடுத்துக்கலாம். நிலம், மாணவி எங்க இருப்பாங்க? பள்ளியில இருப்பாங்க இல்லையா? பள்ளி அல்லது கல்லூரி, எது வேணா எடுத்துக்கலாம். கருவி எதை வச்சு எழுதுவாங்க? ஒண்ணு பேப்பர், தாளை வச்சு எழுதலாம், பேனா, எழுதுகோல், இதை வச்சு எழுதலாம் இல்லையா? அடுத்து காலம். இது என்ன காலம்? எழுதினால், முடிஞ்சு போச்சு, கடந்த காலம் அல்லது இறந்த காலம். அப்புறம் செயல். என்ன செயல் இது? எழுதுதலா? சோ இந்த தெரிநிலை வினைமுற்று, இந்த எழுதினால் அப்படின்ற வினைமுற்றை வச்சு நம்ம இத்தனை இதை கண்டுபிடிச்சுக்கலாம். எல்லாமே ஒரு அசம்ஷன்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதை குறிப்பு வினைமுற்றுல இந்த 6 உறுப்புகள்ல ஏதாவது ஒண்ண மட்டும்தான் காட்டும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன? பொன்னன். இது என்ன அப்படின்னா, பொன்னன் ஒரு ஆளை குறிக்கிறது. பொன் செய்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். பொருள்ன்றது பொன்னன், பொன் செய்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். அடுத்து அருளாளன். அருளாளன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அருள் அப்படின்றது அன்பு, கருணை, அதை குறிக்கும். சோ அந்த குணத்தை உடையவர் அப்படின்றது. சினை அப்படின்றப்போ கண்ணன். இப்போ உதாரணத்துக்கு தாமரை கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவன் அப்படின்ற மாதிரி. இது நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? பண்பை குறிக்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ காலம் அப்படின்றப்போ ஆதிரையான். ஆதிரை அப்படின்றது மாலை பொழுத குறிக்கக்கூடியது. அப்ப ஆதிரையான் அப்படின்னு கூட எடுத்துக்கணும். பண்பு அப்படின்றதுல கரியன், கரிய முகத்தை உடையவன். தொழில் அப்படின்றப்ப எனக்கு என்ன எடுத்துக்கலாம்? எழுத்தன்.
இதுல இன்னொன்று என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா இடம் அப்படின்றதை சேர்த்துக்கலாம். இப்போ இடத்தை பொறுத்து எனக்கு எப்படி குறிக்கும் அப்படின்னா தென்னாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. தென்னாட்டார் அப்படின்னா தெற்கு பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 6 மட்டும் கிடையாதுயா, இது நிறைய இருக்கு. ஸோ இந்த நிறைய ஒரு சில இந்த குணங்கள்ல எனக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் தெளிவா சொல்லிச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி எடுத்து. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்க மாதிரி. அடுத்தடுத்து வரக்கூடிய எச்சங்கள் அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். இப்போ அடுத்த எச்சத்தை பத்தி பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த வினைமுற்று 2 வகைப்படும் சொன்னேன் இல்லையா, இது கூட இன்னொரு 2 டைப் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா அதை முடிச்சுட்டு எச்சம் போய்க்கணும். வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி 2. மொத்தம் வினைமுற்றுல 4 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா ஒண்ணுமே இல்லை, என்ன அப்படின்னா வாழ்க, ஒளிக, இந்த மாதிரி நம்ம திட்டுறதோ வாழ்த்துறதோ, வெல்க, இந்த மாதிரி நமக்கு கன்ற முடிகிற இந்த இந்த விகுதியில முடியக்கூடியது எல்லாமே எனக்கு வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏவல் வினைமுற்றுனா என்னது அப்படின்னா ஒரு செயலை செய்யும்படி கட்டளையிடுறது. கடைக்கு போ, கடைக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிடுறோம் இல்லையா. ஏவுதல், வேலை ஏவுதல். எழுதி வா, ஒருத்தருக்கு நம்ம கட்டளையிடக்கூடிய சொற்கள் வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 இதை மட்டும் நான் சொல்றதுக்கு விட்டுட்டேன். ஸோ மொத்தம் வினைமுற்றுல 4: தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. இப்போ அடுத்து எச்சம் பார்க்கலாம். எச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். முதல்ல எச்சம் அப்படின்னா என்னன்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா. எச்சம் அப்படின்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள். முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை, அதாவது நம்ம பொருள் கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பார்த்த, பேசி, சென்று, இந்த மாதிரியான சொற்கள் வந்து எனக்கு எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது புரியும். இப்போ எச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா பெயரெச்சம், வினையெச்சம். இந்த முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். இப்போ இந்த பெயரெச்சம் வினையெச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இங்க வினையெச்சமும் எனக்கு 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா எனக்கு காலம் வந்து தெளிவாக காட்டும். இப்போ முதல்ல பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா எழுதிய அப்படின்றது வந்து ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுரை, கவிதை, பாடல், இந்த மாதிரியான சொற்கள் வரலாம் இல்லையா. இதெல்லாமே என்ன சொற்கள்? பெயர் சொற்கள். அப்போ எச்சத்துக்கு அப்புறம் எனக்கு பெயர் சொல் வந்து இதுக்கு ஒரு பொருள் தருது. அப்போ இது வந்து பெயரெச்சம்.
இதுல வந்து எனக்கு 2 வகை இருக்கு, தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை அப்படின்னா எனக்கு இந்த காலம் வந்து தெளிவா காட்டும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எழுதிய கட்டுரை அப்படின்றத வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது இறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது எழுதும் பாடல் பாடும் பாடல் அப்படின்றது எனக்கு காலத்தை தெளிவா காட்டுது இல்லையா, பாடும் பாடல். அதே காலத்தை காட்டாமல் இதனுடைய பண்பை மட்டும் காட்டுது. இப்ப இந்த பாடல் நம்ம சொல்றோம் இல்லையா, பாடிய பாடல் அப்படின்றத சொல்றோம். இந்த பாட்டு சிறிய பாடல் அல்லது சிறிய கடிதம், இந்த மாதிரி பண்பை குறிச்சா அது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா என்னன்னா, தெரிநிலை வினையெச்சம் அதேதான். நமக்கு காலம் வந்து வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா, இப்போ வினையெச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எழுதிய பாடலையே எழுதி அப்படின்னு நான் ஈல போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்தான், எழுதி வந்தான் அல்லது வருவான், இதெல்லாம் சென்றான், எழுதி சென்றான், இதெல்லாமே வினைச்சொற்கள் இல்லையா. இந்த வினைச்சொற்களை கொண்டு முடிஞ்சா இதுக்கு பேர் வந்து வினையெச்சம். இப்போ இதுல தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் 2 பார்த்தோம். தெரிநிலை வினையெச்சம் வந்து எனக்கு காலத்தை தெளிவா காட்டும். இப்போ இது இறந்த காலம் இல்லையா, இத வச்சு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கலாமா. இப்போ இது நம்ம எப்படி மாத்திக்கலாம், பாடி சென்றான் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. பாடி சென்றான், அதை குறிப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலத்தை காட்டாம எப்படி பாடுனா, இப்போ நன்றாக பாடினான், மெல்ல வந்தான், எப்படி வந்தான், மெல்ல வந்தான் அல்லது வேகமாய் வந்தான். இந்த மாதிரி எனக்கு காலம் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம். காலம் காட்டாம பண்பை மட்டும் குடிச்சுச்சு அப்படின்னா அது குறிப்பு வினையெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு 2 டேர்ம். இப்போ இதுல எனக்கு முற்றெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுமே இல்ல, நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். முற்றெச்சம் கூட்டுநிலை பெயரெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னா, வள்ளி பாடினல் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். வள்ளி பாடினல், இது பொருள் என்ன, வள்ளி பாடினாள் அப்படின்றது பொருள். இதுவே எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா, வள்ளி பாடினல் மகிழ்ந்தாள். நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, வள்ளி பாடி மகிழ்ந்தாள். இப்ப மகிழ்ந்தாள் அப்படின்றது ஒரு வினையெச்சமா, சாரி வினைச்சொல்லா, வினைமுற்று சொல். இப்போ வள்ளி பாடி மகிழ்ந்தாள், பாடி அப்படின்றது ஒரு வினையெச்ச சொல். அதாவது இது வந்து ஒரு வினைமுற்று சொல், எனக்கு வினையெச்ச சொல்லா வந்து எனக்கு பொருள் தரக்கூடியது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வள்ளி பாடினல் மகிழ்ந்தாள். அதே மாதிரி படித்தனன்,
ஆண்பாலை குறிக்கும் போது படித்தனன், பலர்பாலை குறிக்கும் போது படித்தனர், பெண்பாலின் போது படித்தனள். இது எனக்கு முற்றெச்சம். கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இல்ல பார்க்க, இப்படி இது ஒரு எச்சம். வேண்டிய, இது ஒரு எச்சம். ரெண்டு எச்சங்கள் சேர்ந்து நின்று இப்ப படம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெயர் சொல் இல்லையா. அதே மாதிரி படிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய பாடம், செய்ய வேண்டிய செயல், இந்த மாதிரியான சொற்கள் எனக்கு கூட்டுநிலை பெயரெச்சம். அடுத்து முற்றெச்சம். இப்போ நம்ம அடிக்கடி அதிகமா இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களை நம்ம வாழ்க்கையில நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வினையால் அணையும் பெயர். ஒரு வினை சொல்லை கொண்டு ஒரு பெயர் சொல் முடியும். இது எப்படி